Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெத் பரேடோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லிஃப்ட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு மட்டும் தனியா வருது. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்த உடனே இது என்ன எதுவும் பேய் வீடா, பேயெல்லாம் காணுமே ஒண்ணும், கமான் பேயெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா என்னை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அவன் அந்த பக்கமா உள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்டெண்டர் வந்துட்டு இவளை கூப்பிடுறான். வேற யாரும் இல்ல, போன எபிசோட்ல பாத்துருப்பீங்க தெரியுமா, கிண்டி அவன் தான். இந்த எபிசோட்ல வந்து நம்ம கிண்டியோட கெஸ்ட் தான் பார்க்க போறோம். அந்த பொண்ணுமே இவனை பார்த்துட்டு என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏன் இந்த இடத்துல என்ன தவிர வேற எவனும் இருக்கானா, ஒழுங்கா இங்க வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். அவன் வந்து உட்கார்ந்தோடனே நீ வந்து ஏற்கனவே இங்க லேட்டா வந்திருக்க, அதனால நான் சொல்றது தெளிவா மட்டும் கேளு, அங்க உட்கார்ந்து தெரியுமா அவன் கூட தான் இப்ப வந்துட்டு கேம் விளையாட போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எது நான் கேம் விளையாடணுமா, மொத அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு திரும்பி பாக்குறா. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்களை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீங்க வந்து அந்த டான்ஸ்ல இருந்த ஹாரடா அவர மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா நான் தான் ஹாரடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்றான். இதை கிட்ட அவளுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருது. அச்சோ நான் வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தா மூடுறதே இல்லாது. நீங்க கையை கொடுத்தீங்க அப்படின்னா போதும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். சந்தோஷமா கையை கொடுத்துட்டு சரி நீங்க தான் எங்களை மீட் பண்ண வச்சீங்களா, நீங்க மொதல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் பார்த்து கேட்கறா. என்னோட பேர் வந்துட்டு கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன வினோதமான பேரா இருக்குது, நீங்க என்ன ஹானடாவோட மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஐயோ இது வாயை திறந்தா மூடாது போலயே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இந்த பட்டனை பிரஸ் பண்ணி கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னது நானு ஹானடாவோட கேமா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கே, சரி நான் இதை பிரஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹானடா கிட்டே கேட்கறான். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹானடா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த பட்டனை பிரஸ் பண்றா. இப்ப ரோலட் வந்துட்டு சுத்துது, அது ஃபைனலி சுத்தி முடிச்சு ஒரு இடத்துல வந்து நிக்குது. சரி உள்ள வாங்க அங்கதான் போய் லேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போறான். இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஹானடாவை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் டே ஆஃபா, அதனாலதான் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா எனக்கு இன்னைக்கு லீவு தான், ஆனா எனக்கு இங்க எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹானடா சொல்றான். ஆமா எனக்குமே தான், நானும் எப்படி இங்க வந்து என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆனாலுமே நீ தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணலாம் செய்யல, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஆமா நான் தான் உங்களை பார்த்துருக்கேன், இப்ப உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட கேம் விளையாட போறேன், அதனாலதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. கிண்டி வந்துட்டு ஒரு டேபிள் மேல உட்காந்துடுறா. அவ வந்துட்டு சரி இந்த கேம் என்னது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அட ஒரு 2 நிமிஷம் சும்மா இருமா, நானே ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். இந்த ஸ்பின்னர் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். யார் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இந்த இருக்கு பத்தியா இந்த ரோலட் மாதிரி இது வந்துட்டு சுத்திட்டு இதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், இது கரெக்டா எந்த கலர்ல போய் நிக்குதோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க மூவ் பண்ணணும் உங்க உடம்ப, உங்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் லெஃப்ட் லெக் இந்த நாள்ல அது எதனால மூவ் பண்ண சொல்லும், உங்களால அந்த கலர்ல போய் கரெக்டா மூவ் பண்ணி நிக்க முடியல அப்படின்னா நீங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ரொம்பவே ஈஸியா இருக்கே, சரி லாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானடா சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் அது சுத்திட்டு வந்துட்டு பிளேயர் 1 லெஃப்ட் ஹேண்ட் ப்ளூல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. லேடிஸ்க்கு தான் முத முன்னுரிமை, அதனால நீயே முத பிளேயர் 1 ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்லிடுறான். என்ன கேம் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம சும்மா என்ன வாப்பன்லாம் சொல்லாங்க, என்னோட பேர் வந்துட்டு மாயோ அப்படின்னு சொல்றா. இப்போ உன்னோட பேர்லாம் எவன் கேட்டா யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்லிடுறான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, சிட்டு சிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பா இருக்கு. இவளுமே வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறா. அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த பூனை மறுபடியும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுது, மறுபடியும் சுத்தி இவனுக்கு வருது. பிளேயர் 2 வந்துட்டு ரைட் ஃபுட்டை எல்லோல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி ரைட் கால் எடுத்து எல்லோல வைக்கிறான். சரி இப்போ இந்த கேம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், சீக்கிரம் லாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி வந்துட்டு அவங்கள லாட விட்டு இவன் சும்மா புக் படிக்க ஆரம்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேருமே இது ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹானடா வந்துட்டு நான் இந்த கேம் முடிஞ்சவரை சீக்கிரமா முடிச்சுட்டு லீசாவை போய் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு மெமரி வருது, லீசா வந்துட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் இவனுக்கு வந்துட்டு பக்கத்துல ஒரு எல்லோ கலர்ல வைக்க சொல்லுது, அது வந்து ரொம்பவே தள்ளி இருக்குது. அவ்வளவு தூரம் நான் காலத்துக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பயத்துல இருக்கான். பட் அவன் வந்துட்டு ஒரு டான்சர் இல்லையா, அதனால பெர்ஃபெக்ட்டா அவனோட காலை துண்டா தூக்கி அப்படியே அந்த எல்லோல கரெக்டா வச்சிடறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை பார்த்து சொல்றான். இதே மாதிரி இவங்க கண்டினியூவா லாடலோட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்துட்டு படுற மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு வந்துட்டு அவன் மேல பட்டனே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இதே மாதிரி நான் நின்னுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்ல இருக்கா. பட் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் புரியுது அவளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது, செத்து போயிடுறா. இதுக்கு மேல கண்டிப்பா முடியாதுப்பா, கை என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருந்ததுல கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது அவளுக்கு. அப்ப அவ கிண்டியை கூப்பிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போகணும், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். உனக்கு என்னதான் பிரச்சனை, எனக்கு மட்டும் இல்ல ஹானடாக்குமே இப்ப ரெஸ்ட் ரூம் போகணும், அதனால இங்க ரெண்டு பேருக்குமே பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப கிண்டி வந்துட்டு நான் உங்ககிட்ட இன்னொரு ரூலையுமே சொல்ல மறந்துட்டேன், இல்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது என்ன எதுவும் ஜோக்கா, ஆனா கேட்கதான் சிரிப்பே வரல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எது ஜோக்கா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த டிவைஸ் எடுக்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. நீதான் நீ நம்ப மாட்டல, அதான் நான் உன்னை நம்புற மாதிரி ஒன்னு பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்றான். அவளோட தரையில கலர்ஸா மட்டும் இருந்து அந்த கலர்ல ஏதோ பெயிண்டிங்கா வருது. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபன்னே இருக்குது, இப்ப கேம ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். அடுத்து இவன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் இப்ப ரெட்ல வைக்கணும், ரெட்ல போய் கரெக்டா அந்த கையை வைக்கிறா. வச்ச உடனே சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ரொம்ப ஹீட் ஆயிருது அந்த இடமே. இவங்க ரெண்டு நாளும் கை கால வச்சு பேலன்ஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கொதிக்குது கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவன் வந்துட்டு அந்த ஸ்பின்னரை பாக்குறா, அது வந்துட்டு பச்சை கலர்ல இருக்குது. நீ தான் பச்சை கலர்ல உன்னோட ரைட் ஹேண்ட் எடுத்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றா. அவனும் அதை கேட்டு கரெக்டா பச்சை கலர்ல வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஹீட்டே போகுது. ஆனா இப்ப ஹீட்டுக்கு அப்புறமா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் இந்த காத்து என்னதான் இவங்க ரெண்டு நல்லா இருந்தாலும் அதுக்கடுத்து அது ரொம்பவே அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னால மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறமா தான் அவ அதை பாக்குறா. அதுல ப்ளூ கலர் இருக்குது, ப்ளூ கலர்ல இவ காலை கொண்டு போய் வைக்கிறா. அதுக்கப்புறமா காத்தடிக்கிறது நின்றது. ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. நேரம் கிண்டி வந்துட்டு இப்பலாம் ரிலாக்ஸா இருக்காதீங்க, நீங்க அடுத்த மூவ் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து ஹானடா தான் வந்து மூவ் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஸ் கட்டி ஆகுது இவங்க உடம்பு ஃபுல்லா. இவன் வந்துட்டு அவனோட காலை மூவ் பண்ணி எல்லோல வைக்கணும். பட் அவன் காலை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள பார்த்தா அவன் கால் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்குது. அவெல்லாம் வந்துட்டு பிக்ஸே பண்ணிட்டா நம்ம இங்க தான் சாக போறோமா, பட் இருந்தாலும் இது அப்படியே டைட்டானிக் சீன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. பட் இருந்தாலும் இந்த போஸ் மட்டும் கொஞ்சம் வியர்டா இருக்கு, மத்தபடி டைட்டானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹானடா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்கிறான். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே
பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் ஃபோர்ஸோட கத்திக்கிட்டு அந்த ஐஸ் கட்டியே உடச்சுக்கிட்டே அவன் ஜம்ப் பண்றான். ஃபுல் ஃபோர்ஸோட பேக்வேர்ட்ல ஜம்ப் பண்ணி அப்படியே அவன் காலை தூக்குறான். இதை பார்த்துட்டு அவன் வாயை பிளந்துடுறா. அப்ப இவன் வந்துட்டு ஹாரடாவோட கான்செப்ட் ஒண்ணுக்கு போயிருப்பா. அங்க வந்துட்டு இவனை வாயை பிளந்து பார்த்திருப்பா. அது வந்துட்டு இவளுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹாரடாவுமே கரெக்டா காலை வச்சிடறான். அதுக்கப்புறமா மழை வந்துருந்தாங்க. வயவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தான் இந்த காலை வச்சிருக்கான். அப்ப அந்த இடம் பார்த்தா கொஞ்சம் நிலநடுக்கம் வந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்குது. என்னடா நடக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணும் புரியல. பார்த்தா நேரம் இவங்க நின்னுக்கிட்டு இருந்த இடத்தை தவிர மத்த எல்லா இடமும் அப்படியே கம்ப்ளீட்டா கீழே போயிருது. சரி ரொம்பவே ஸ்டன்னிங்கான வியூவா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். டே சைக்கோ எங்களை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க உயிரோட இருக்க போறீங்களா சாக போறீங்களான்றதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இதுதான் என்னோட ஃபேவரட்டான பார்ட்டே, ரொம்ப ஈகரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி சொல்றான். கீழே பார்த்தா ஃபுல்லா ஊசியா இருக்குது. உங்களை சடன் டெத் ரவுண்டுக்கு வரவேற்கிறேன். இதுல யாரு கீழே விழுந்து சாகுறீங்களோ அவங்க தான் வந்துட்டு தோத்தவங்க, மீதி உயிரோட இருக்கிறவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹாரடாவுமே புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா லாஸ்ட் வரை இருக்கிறவங்க என்ன அர்த்தம், யாராவது ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் தள்ளி விடணும், மீதி இருக்கிறவங்க தான் வின்னர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அவளுமே அது புரியுது, பட் அவளுக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல. ஹாரடா வந்துட்டு நேரம் ஒரு தயக்கத்தோட சரி ஓகே அவளை தள்ளி விட்டு தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட ரெடி ஆகிறான். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு மெதுவா பேசுறா. நான் வந்துட்டு குவிட் பண்ணிக்கிறேன், நான் உங்க கூட இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவேன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேனா மாறிட்டேன். உங்களோட சோசம் மட்டும் தான் அதுக்கப்புறமா எப்பவுமே பார்ப்பேன். நிறைய ஃபேன் மேல் நான் உங்களுக்காக நிறையவே பண்ணிருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலோ இல்ல அன்னைக்கு என்னோட டேவே வந்துட்டு ரொம்ப சேடா இருந்தாலோ நான் வந்துட்டு உங்களோட பாட்டை தான் போட்டு கேட்பேன். அதுதான் என்னை சியர் பண்ணவே செய்யும். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களாலையும் உங்களோட மியூசிக்னாலையும் தான் நான் இந்த அளவுக்கு வரவே செஞ்சிருக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு உங்களை ஒரு உமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்துட்டு அப்பெல்லாம் உங்களை நினைச்சதே கிடையாது. நான் எப்பவுமே உங்களோட ஃபேன் தான். நீங்க வந்துட்டு எப்பவுமே உங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே நல்லா தான் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹாரடாக்கு வந்துட்டு ஒரு பழைய மெமரி வருது. ஒரு பொண்ணு வந்துட்டு இவனை கண்ணத்திலே அறையும். எதுக்கு அப்படின்னா இவன் வந்துட்டு பிரேக்கப் சொல்லிருப்பான் அந்த பொண்ணு கிட்ட. எப்படி நீங்க என் கூட இவ்வளவு நாள் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எப்படி என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அதான் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டேனே காணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுமே வந்துட்டு இவனோட ஃபேன் தான். சோ நான் என்னோட ஃபேன்ஸை நல்லா ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நேரம் இவன் வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டு கீழே குதிக்க போறா. அப்போ இவனுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு சூசைட் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இல்ல மறுபடியும் இந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவ குதிக்கும் போது அவ கையை பிடிச்சிடறான். அவனும் அப்படியே அழுதுகிட்டே அவ கிட்ட பேசுறான். நான் வந்துட்டு ஒன்ன மாதிரி தான், நீங்க எல்லாம் இல்ல அப்படின்னா எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இல்ல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க கூட மாட்டேன். சோ உங்களாலதான் நான் இப்படி இருக்கவே சரி, அதனால உனக்கு தான் நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே அவன் வந்துட்டு எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி என்னோட அடுத்த கான்சர்ட்டுக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். ஓகே எல்லாம் கேட்கல, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் அடுத்த கான்சர்ட்டுக்கு உங்க இதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை விட்டுறா. அவ அப்படியே கீழே விழுக போகும்போது அவ எப்படி செத்தா அப்படின்றதே அவளுக்கு ஒரு மெமரியா வருது. ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஹாரடாவோட கான்சர்ட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருப்பா. நேரம் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க சோப்பு இருந்திருக்கும், அதை அவ நோட் பண்ணிருக்க மாட்டா. அந்த சோப்பு மேல தெரியாம கால் வச்சு அது வலிக்கு உளுந்து அப்படியே அவ தலையில அடிச்சுதான் இறந்திருப்பா. அதை நினைச்சதுக்கு அப்புறமா அப்படியே அவ கீழே விழுகும்போது கீழே இருந்து வந்துட்டு ஊசி எல்லாம் கிடையாது, அது வந்துட்டு ஒரு பபிள்ஸா மாறிடுது. ஹாரடாவும் மேல இருந்துகிட்டே அழுதுகிட்டு இருக்கிற ரொம்ப அந்நேரம் அவனுக்கு வந்துட்டு பழைய மெமரி வருது. அவன் ஒரு நாள் காலையில ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு சரி நான் உனக்கு எல்லாம் தேவையானதுல எடுத்து வச்சுட்டேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டு போகுது. இவனுமே வந்துட்டு அது ஏதோ சாப்பாடு இல்ல வேற ஏதோ கிஃப்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா டைம் 6:05 சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்குது. மேலே அதுல ஒரு வேர்ட்ஸ்மே எழுதி இருக்குது. இது வந்துட்டு கானாவோட கிஃப்ட், நான் வந்துட்டு அவளோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு 3, 2, 1 வரும் ஏதோ கிஃப்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா அது வந்துட்டு பாம்பு அப்படியே வெடிச்சிருது. அதுலதான் இறந்திருக்கான். இவனாலதான் கானா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட சிஸ்டர் வந்துட்டு இவனை பழி வாங்கியிருக்கா. அவ்வளவுதான். இவ கீழே அங்க உட்காந்துருக்கப்ப கிண்டி அங்க வரா. நீயே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா, ஆனா இப்போ உனக்கு உன்னோட மெமரி எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ வந்துட்டு ஏற்கனவே செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ முதல்ல வாய மூடு, நீ என்னை இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும்ல, நான் ட்ரெஸ்ஸே இல்லாம அங்க இருந்தேன், யாராவது என்னை பார்த்தா என்ன ஆகுறது, நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன் மேக்கப் இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏன் நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு முக்கியமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவ அதெல்லாம் கண்டுக்கல, என்ன எதுக்கு இப்ப கூட்டம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இது மனுஷியா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிடுறான். இன்னொரு பக்கம் ஹாரடாவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்கு இப்ப செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருது. இவங்க ரெண்டு பேருக்குமே அடையாளமே தெரியல. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி கேட்கறான். நான் தான் மாயு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஹாரடாவுமே வந்துட்டு ஆமா எனக்குமே அடையாளம் தெரியல, நீ ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டா அவளுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிருது. இவனுங்களை சாவடிச்சு கூட்டு வந்தா இவனுக்கு எங்க என்னைய சாவடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கிண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. மத்த எபிசோட்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த எபிசோட வந்துட்டு ரொம்பவே ஃபன்னா போயிருந்திருக்கும். அதான் இந்த எபிசோட ஒரு பாசிட்டிவே. கிண்டி அப்புறம் மாயு அந்த பொண்ணு அந்த ரெண்டு பேரோட காம்போ வந்துட்டு எனக்கு இதுல ரொம்பவே பிடிக்கும். அதனால உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா இல்லையன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எந்தெந்த கெஸ்ட் எல்லாம் வர போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.